காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. வரேன் பாட்டி. ஆர்த்தி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லு சாம். காலம் எந்திரிச்சதுல இருந்தே ஒரே தலைவலியா இருக்கு. ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் மட்டும் குடுக்குறீங்களா? உட்கார் சாம், எடுத்துட்டு வரேன். ஏலே மக்கா, அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. இப்படி மனசு உடைஞ்சு பேசிக்கிட்டு நிக்கிறியா? உன்னை இப்படி பாக்கிறதுக்கு இந்த கிளவியால முடியல. ஐயோ பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ பாட்டின்னு சொன்னதை விட செல்லூன் சொன்னதுதான் அதிகம். சாதாரணமா இருந்திருந்தா பாட்டின்னு நீ சொல்லி இருக்கவே மாட்டேன். உன் வாயில இருந்து செல்லூன் மட்டும் தான் வரும். ராத்திரி பூரா ரொம்ப அழுத்திருப்ப போல, அதான் மூஞ்செல்லாம் இப்படி வாடி போய் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்லும், நான் நல்லா தான் இருக்கேன். செல்லும், இங்க பாரு, முத சாப்பிட்டு உட்காந்து. ஐயோ ஆர்த்தி, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். போய் சொன்னாலும் கொஞ்சமாவது பொருந்து சொல்லு சாம். நீ நேத்திக்கு காலையில சாப்பிட்டது மதியமா சாப்பிடாம அன்புகிட்ட தலைவலியா இருக்குன்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்க. வீட்டுக்கு போய் நீ எதுவுமே சாப்பிடல, காலமே எதுவுமே சாப்பிடாம தான் வந்திருக்க. அருவி ஆண்டி போன் பண்ணி சொல்லிட்டாங்க. வாமக்கா, இப்படி சாப்பிடாம இருந்தியன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? எனக்கு பசிக்கல செல்லும். மனசு கஷ்டமா இருந்ததுன்னா பசி வராது. நம்ம பிரச்சனையை பத்தி தான் யோசிச்சுட்டே இருப்போமே தவிர பசிக்குதா இல்லையான்னு நமக்கே தெரியாது. நீ மத உட்காரு. ஐயோ செல்லும், எனக்கு சத்தியமா பசிக்கவே இல்ல. நீ இப்படி உட்காருன்னு சொல்லல. இப்படி நாள் பூரா சாப்பிடாம இருந்தியன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? ஆம்பளை பையனி, உட்காருன்னு சொல்லல. போதும் செல்லும். ஒரு வாய் சாப்பிட்டுருக்க, இதுல எங்க உன் வயிறு நிறையா? அதுவும் ஒரு ஆம்பளை பையன். என் வயிறு மட்டும் இல்ல செல்லும், நேத்தைக்கே என் மனசு நிறைஞ்சிடுச்சு. இதுக்கு மேல நிறையறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாரு, அவ கிடக்க கூறு கட்டவா. நேத்து அண்ணன்காரன் கிட்ட அம்படி கேள்வி கேட்டால. நேத்து ராத்திரி வந்து சாப்பிட்டுட்டு தான் அவ போய் தூங்குனா. ஆனா நீ நேத்து காலமா சாப்பிட்டது, அது பிறகு ஒரு பருக்கு சோறு உன் வாய்க்குள்ள போவேலன்னு அருவி போன் பண்ணி அழியா. அவ பசி தாங்க மாட்டான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா தானே செல்லும். இங்க பாரு, அவளே உன்னை தூக்கி போட்டுட்டா. உனக்கு என்ன வேற பொண்ணா கிடைக்காது? எனக்கு போதும் செல்லும். இங்க பாரு, இம்பத்தி சாப்பிடாம இதுல இருந்து எழும்பப்படாத. அவ வேண்டாம் தூக்கி போட்டா போட்டு, உனக்கு என்ன நல்ல ஒரு பொண்ணா கிடைக்காது? பொண்ணு கிடைக்கும் செல்லும், என் மனசுல இருக்க அவள மாதிரி வராதுலாம். 1000 பொண்ணை கொண்டு நிப்பாட்டினாலும் என் அம்மா மாதிரி வராதுல்ல செல்லும். இல்ல மக்கா, நீ இப்படி பேசும்போது இந்த கிழவிக்கு அழுகதான் வருது. கிழவர் செத்தப்ப கூட நான் இப்படி அழுதது இல்ல. ஆனா நீ நேத்து மனசு உடைஞ்சு போகும்போது என்னமா கஷ்டமா இருந்து தெரியுமா? அவ கிடக்கா. இங்க பாரு, அவளுக்கு நீ கிடைச்சா அவ கொடுத்து வச்சிருக்கணும். இல்லன்னா எந்தாலே நாசமா போட்டு. அவ நல்லா இருக்கணும் செல்லும், அது போதும் எனக்கு. இப்பதான் துரை அங்கிள் கால் பண்ணாங்க, இங்கதான் வந்துட்டு இருக்காங்களாம். அந்த தாடி கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி நான் பேசிக்கிட்டேன். இப்ப என்ன அவசரமா? நீங்க எதுவும் பேச வேண்டாம் செல்லும். என்னால விக்கி மாமாக்கும் இல்ல, என்னால விக்கி அங்கிளுக்கும் துரை அங்கிளுக்கும் நடுவுல இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சிடக்கூடாது செல்லும். அந்த தாடிக்காரன் அப்படி உடைஞ்சு போனா போட்டு. உன் மூஞ்சி பார்த்தா தெரியலையா உன் மனசு இப்ப என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு? அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? அந்த ஆளு உன் அப்பன மாதிரி தானே பிசினஸ் பிசினஸ்னு உனக்கு பொண்ணு தரதுக்கு ஒரு ஒருத்தையெல்லாம் கியூல நிக்கானுங்க. அப்படிப்பட்ட என் பேரணி அவ போனா போறான். கூறு கட்டவா, நல்லது எது கெட்டது எதுன்னு அவளுக்கு தெரியுமா என்ன? சத்தியமா என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல சாம். ஒரு வருஷமா இப்படிதான் இருந்த பைத்தியக்காரன போல. மறுபடியும் அவளுக்கு கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவளை திட்டினாலும் உன் முகத்துல பழைய மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது. அதையும் நேத்துக்கு அங்கிள் கிட்ட சாம் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க நம்ம சொன்ன ஒரு வார்த்தையில மறுபடியும் உன்னை உடைச்சிட்டாடா. என்னால நீ இப்படி நடப்போன மாதிரி நடந்து தெரியறத பார்க்க முடியாது. நீ சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு முக்கியம். செல்லு, எனக்கு ஒரு போன் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன். பேசிக்கிட்டு சொன்னா இம்பத்தையும் சாப்பிடாம இன்னைக்கு ஆபீஸ் கீபீஸ்னு எங்கேயும் போகப்படாது. அவளால நீ காயப்படுறதுக்கு இன்னைக்கே நான் முடிவு கட்டுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நீ இருக்கிற நிலைமையை ஷெரினுக்கு புரிய வைக்கணும். ஹலோ சார், நான் தான் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தேன் சார். மெயில் செக் பண்றீங்களா? நேற்றுக்கு நைட் அனுப்பியிருந்தது தானே? ஆமா சார், நீங்க மட்டும் மெயில் செக் பண்ணிட்டீங்கன்னா? சந்தீப், நான் நைட்டே செக் பண்ணிட்டேன். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு, நான் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு அந்த கம்பெனிக்கு அனுப்பலாம். என்னாச்சு சார், உடம்பு சரியில்லையா? வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. இல்ல சந்தீப், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கேன். நான் வரதுக்கு முன்னா மெயில் யாருக்கும் அனுப்பிட வேண்டாம். நான் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு. ஓகே சார், நீங்க முத வந்து பாருங்க. வச்சிடுறேன். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். ஃபோன் பேசி முடிச்சிட்டீங்களா இல்ல நான் வந்ததுனால கட் பண்ண வேண்டியதா போயிட்டா? இல்லங்க, பேசி முடிச்சிட்டேன். அப்புறம் சாம், நேற்றுக்கு நைட் உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருந்தேன். சும்மா டாடி தான் நேற்றுக்கு உங்களுக்கு டைம் கொடுத்தாருல ஒரு நாள், அதுக்கு முன்னா உங்களை பத்தி எதனா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான். ஆனா நேற்றுக்கு நீங்க நெட் ஆன் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நேற்றுக்கு நான் ஃபோன் யூஸ் பண்ணல. சும்மா ஒன்றும் இல்ல, மெசேஜ் பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருப்பேன். நீங்க மெசேஜும் பார்க்கலையா? கால் பண்றதுக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருந்துச்சு, அதான் கால் பண்ணல. பரவாயில்லங்க. ஆபீஸ் கிளம்பிட்டீங்க போல. ஆமா, இப்ப அன்பு கீழே வந்ததும் கிளம்பிட வேண்டியதான். சாம், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்.
என்ன பத்தியா? ஆமா, உங்க துரை அங்கிள் தான். டாடி ரொம்ப வியந்து பார்த்த மனுஷர் நீங்க தானே. எங்க ஒரு அநியாயம் நடக்கட்டும், எக்ஸாம்பிளுக்கு உங்களை தான் வச்சு சொல்லுவாரு. இருந்தா சாம் மாதிரி ஒரு புள்ள இருக்கணும், எந்த வம்புக்கும் போக மாட்டான், எந்த பொண்ணுங்க பிரச்சனைக்கும் போக மாட்டான், அப்படி இப்படின்னு உங்களை அந்த அளவுக்கு பாராட்டுவார் வீட்ல. சாம பாரு, அப்படி பண்றான் இப்படி பண்றான். இவ்வளவு சின்ன வயசுலயே அன்பு கூட என்னென்ன சாதிச்சிருக்கான். ஒரே புகழல் தான். மேபி அவர் பார்வைக்கு நான் நல்லவனா தெரிஞ்சிருக்கலாம். எல்லார் பார்வைக்கும் எப்பவும் நல்லவனா தெரிய முடியாதுல்ல. இந்த உலகத்துல இருக்க யாராலையும் எல்லா சிச்சுவேஷன்லயும் எப்பவும் எல்லாருக்கும் நல்லவங்களா நம்ம காட்ட முடியாது இல்லையா? கண்ணாடி கூட நம்ம எதை கொடுக்கறோமோ அதை தானே திருப்பி காட்டுது. நாம எல்லாம் மனுஷங்க, எப்பவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்க முடியாது. நீங்க கிறிஸ்டின் தானே, கண்டிப்பா பைபிள் ஃபுல்லா ரீட் பண்ணிருப்பீங்க, ஜீசஸ் பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. மத்தவங்களுக்கு நல்லது செய்யவும் அன்பா இருக்கவும் தான் பைபிள் சொல்லுது. அன்பை மட்டுமே கொடுக்க வந்த ஜீசஸே சிலுவையில தானே அரைஞ்சாங்க இல்லையா? நல்லது செஞ்ச கடவுளுக்கே இந்த நிலைமைனா மனுஷங்க நம்மளால எல்லாரையும் எப்பவும் திருப்திப்படுத்த முடியாது. இருக்கலாம்ங்க. நீங்க உள்ள போங்க. ஓகே, ஒரு டவுட் கேட்கலாமா? கேளுங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சாம் பெரியவங்கள மதிக்கிற ஒரு ஆளு. எல்லார்கிட்டயும் பொறுமையா தான் பேசுவாரு. பொண்ணுங்க பேசினா கண்ணை பார்த்து தான் பேசுவாரு. அவ்வளவு நல்ல மனுஷன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, உங்களால என் கண்ணை கூட பார்த்து பேச முடியல. நான் வந்ததுல இருந்தே தரைய பார்த்து பேசிட்டு நிக்கிறீங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. ஆபீஸ்ல இருந்து ஒரு போன் வந்துச்சா, இப்பதானே போன் காலை கட் பண்ணேன். அதான் அந்த டென்ஷன்லயே யோசிச்சுட்டு நின்னுட்டேன். மத்தபடி எதுவும் இல்ல. நீங்க எதுவும் தப்பா நினைக்காதுங்க. நான் தப்பா நினைச்சா உங்க அங்கிள் என்ன ஜெயிலுக்கே அனுப்பிடுவாரு. அவ்வளவு உங்க மேல ஒரு மரியாதை. சாம், என்னாச்சு? இல்ல, ஏதோ தூசுன்னு நினைக்கிறேன். கண்ணுல கைய போட்டு அழுத்தாதுங்க, ஒரு நிமிஷம் இருங்களேன். இல்லங்க, விடுங்க, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்படி கைய வச்சு கண்ணை கசக்குனீங்கன்னா மறுபடியும் பெயினா தான் இருக்கும். விடுங்கன்னு சொல்றேன்ல. நான் ஓகே தான். சரியாயிடுச்சுல? ஆமா, நீங்க உள்ள போங்க. நான் உள்ள போறதுக்காக வரல, மெயினா உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன். என்கிட்டயா? உங்ககிட்ட தான். என்கிட்ட என்ன பேசணும்? டாடி நேத்தைக்கு உங்ககிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க? என்ன முடிவெடுத்திருக்கேன்னா? ஹலோ, இப்படி எங்கேயோ பாத்துக்கினா என்ன அர்த்தம்? என்ன முடிவெடுத்திருக்கீங்கன்னா இப்ப டாடி வந்து கேட்க போறாங்க, என்ன பதில் சொல்ல போறீங்க? என்னால விக்கி அங்கிள்க்கும் துரை அங்கிள்க்கு நடுவுல எந்த பிரிவும் வந்துடக்கூடாது. புரியல சாம், இதுக்கு என்ன அர்த்தம்? அங்கிள் எது ஆசைப்படுறாரோ அது மாதிரியே நடக்கட்டும். சோ நீங்க இசையை மறந்துட்டீங்களா? அவளுக்கு என் மேல கோவம்னா அந்த கோவத்தை எப்படியாவது நான் மாத்திடுவேன். ஆனா பிடிக்கவே பிடிக்காதுங்கிறான். பிடிக்காதவங்கள என்ன பிடிக்கணும் அப்படின்னு வற்புறுத்திட்டே இருக்கிறது கூட தப்பு தானே. அவளுக்கு நான் சிரிச்சு பேசுறது கூட தப்பாதான் தெரியுது. சிரிச்சு பேசினா கூட திட்டதான் செய்யறான். அப்பனா இசைக்கு உங்களை பிடிக்கல, உங்க மனசுல இசை இருக்கா? இசைய மனசுல வச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க போறீங்களா? அவளுக்கு என்ன பிடிக்காததை விட அங்கிள் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா பாத்தீங்களா, சாம் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க அங்கிள் அப்படின்னு. எப்போ அப்படி ஒரு வார்த்தை விட்டாலும் அப்பவே இனிமே அவளை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். இந்த அளவுக்கு என் மேல வெறுப்பா இருக்கிற பொண்ணு என்னதான் காதலிக்கானோ நீ எனக்கு வேணான்னு வற்புறுத்துறது ரொம்ப தப்பு. என் ஆசைதான் நடக்கல, துரை அங்கிள் ஆசைப்பட்டதாவது நடக்கட்டும். இதனால துரை அங்கிள்க்கும் விக்கி அங்கிள்க்குமான ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சூப்பர், தெளிவான முடிவை தான் எடுத்திருக்கீங்க. சரி, அப்போ நான் உள்ள போட்டுமா? செல்லு, ஷெரின் இவ்வளவு நேரமா சாம் கிட்ட தான் நின்னு பேசிட்டு நின்னாங்க. அந்த பிள்ளை நல்ல ஒரு பிள்ளைதான். ஏன் செல்லு, ஒருவேளை சாம்க்கு இசைக்குமே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சாலும் நாளை பின்ன எதனா பிரச்சனைனாலும் இல்லன்னா அரசு அங்கிள் மிரட்டினாலும் இவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு வீட்டுக்கு வந்துருவாங்களோ? அவளுக்கு அவ பண்றது மட்டும்தான் சரி. ஆர்த்தி, அவளை இந்த வீட்டுல செல்ல பிள்ளையாவே வளர்ந்துட்டா. யாரும் தப்பா ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. திடுத்துப்புன்னு அவன் பேசும்போது அவளால தாங்கிக்க முடியல, அவ்வளவுதான். தாங்கிக்க முடியல, ஓகே செல்லு. அதுக்கு நான் அங்கிளுக்கு கால் பண்ணி இப்படியா புது பிரச்சனை உருவாக்கி விடியது? ஹலோ, வா ஷெரின். என்ன மேல நின்னுட்டு சாம பாத்துட்டு நிக்கிறியா? ஐயோ அதெல்லாம் இல்ல, நான் சும்மா தான் நிக்கிறேன். செடிக்கு தண்ணி விடலான்னு வந்தேன். ஓ சரி சரி, விட்டுட்டியா? இனிமேதான். நீ தனியாவா வந்த? அங்கிள் வரலையா? டாடி இனிதான் இசை வருவாங்க. அதுக்கு முன்ன எனக்கு சாம் கிட்ட பேச வேண்டியது இருந்துச்சு, அதான். அது ஒன்னும் இல்ல, இசையை மறந்துட்டீங்களான்னு கேட்கலான்னு வந்தேன். சாம் என்ன சொன்னா அதுக்கு? ஏன் நீ கேட்கலையா? சாரி, இத்தனை வருஷமா சாம பத்தி உனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல, அதான் நான் கேட்டா என்ன பதில் சொல்லிருப்பாருன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்க வந்தேன். இல்ல, எனக்கு எப்படி தெரியும்? உன்னை மறந்துட்டாராம். உன்னை மறந்துட்டதுனால உன் இடத்துல என்ன வைக்கிறதுக்கு ஈஸி தான். இந்த கல்யாணத்துக்கு மனப்பூர்வமான சம்மதம்னு சொன்னாரு. சாம் உன்கிட்ட அப்படியே சொன்னான்? ஏன் நாங்க என்ன பேசிக்கிட்டா நீ கேட்டுட்டு தான் நின்னியா? இல்ல. அப்புறம் என்ன சந்தேகமா கேக்குறேன்? இல்ல இல்ல, சும்மாதான். அம்மா, டாடிக்கு நீ தானே கால் பண்ண? ஆமா ஷெரின், துரை அங்கிளுக்கு நான் தான் கால் பண்ணேன். நீ எதுக்கு கால் பண்ண? அங்கிளுக்கு சாம் கொன்ன கட்டி வைக்கணும்னு ஆசை தானே. இவ்வளவு நாளா நான் அதுக்கு பாரமா இருந்ததுனால வேண்டான்னு அவர் முடிவை மாத்திக்கிட்டாரு. ஒருவேளை இசைக்கு சாம் வேண்டானா
ஷெரினுக்கு தான் அப்படின்னு அங்கிள் ஆசைப்பட்டார் தானே. எவ்வளோ ஒரு நல்ல உள்ள உனக்கு. நல்ல உள்ளவன்லாம் இல்ல. அப்புறம் நான் சாம்க்கு இல்ல. ஒருவேளை அங்கிள் ஆசைப்பட்டாங்கன்னா சாம்க்கு உன்னையே கட்டி வைக்கட்டும்னு தான் கால் பண்ணேன். அதாம்மா எவ்வளோ நல்ல உள்ளான்னு சொல்றேன். உன்னை நல்ல உள்ளான்னு பாராட்டுறேன். எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாமே. தேங்க்ஸ். ஆமா, நீ யூஎஸ்ல தானே வேலை பார்த்த. அதுவும் சாஃப்ட்வேர் டெவலப்பிங் டீம்ல வேலை பார்த்தியா? உண்மையாவா? ஆமா. அப்புறம் நைட்டு ரூமுக்கு வந்ததுக்கு பிறகு ஒர்க் ப்ரெஷரா இருந்துச்சு. அதான் அதுல இருந்து மாறி ஹெச்ஆர் போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணேன். நீ ஒர்க் பண்ண கம்பெனி வேற பெரிய கம்பெனிலாம் கேள்விப்பட்டேன். இந்தியால இருந்துட்டு யூஎஸ்ல போய் டெவலப்பிங் டீம்லயே வேலை பார்த்திருக்கேனா? நீ ரொம்ப பிரில்லியன்ட் தான். சாம் ரொம்ப ஹேண்ட்ஸம்ல. ஆமா, உனக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பான். சாம கட்டிக்கிட்டா நீ ரொம்ப சந்தோஷமாவும் இருப்ப. நான் சந்தோஷமா இருப்பேன் சரிமா. சாம் சந்தோஷமா இருப்பாரா? உன்னை கட்டிக்கிட்டா சந்தோஷமா தான் இருப்பான். நீ ஏன் ஒன்னு யோசிப்ப? நீ ஏன் ஒரு முடிவெடுப்ப? நீ ஏன் அது சரின்னு சொல்லிப்பாதானே. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நெல்லுமா, உன்கிட்ட பேசுறதுக்கு தானே வந்திருக்கேன். என்ன? ஆமா, சாம் உன்கிட்ட தப்பா பேசுறாருன்னு தானே நீ சாம ரிஜெக்ட் பண்ண. அப்படிப்பட்ட அரக்கனை ஏன் தலையில கட்டி வைக்கலாம்னு நினைச்சிருக்க? என்ன பார்த்தா உனக்கு முட்டாளா தெரியுதா? உன் தலையில கட்டி வைக்கணும்னு நான் ஆசைப்படல. அப்புறம் என்ன காரணத்துக்காக டாடிக்கு கால் பண்ண? உன் டாடி தான் எப்பவும் சொல்லிட்டே இருப்பாரு, ஒருவேளை சாம்க்கு இசைக்கு கல்யாணம் நடக்கலனா ஷெரினுக்கு தான் அவன் வெளியில இருந்து எந்த பொண்ணையும் வர விட்டுற மாட்டேன்னு துரை அங்கிள் தான் எப்பவும் சொல்லிப்பாரு. எனக்கு வேண்டாம், அதனால அங்கிளுக்கு கால் பண்ணேன். உனக்கு வேண்டாம், அதனால அந்த அரக்கனை எனக்கு கட்டி வைக்கலாம் நீயே முடிவு பண்ணிட்ட. வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாத ஷெரின். அவன் அரக்கன் நீ பாத்தியா? என்னம்மா, நீயே அரக்கன் சொல்லிட்டு தான் அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க. பேசின வார்த்தை தப்புனா நம்ம அரக்கன் தானே சொல்லுவோம். என் மேல அவனுக்கு கோவம் இருந்தது, அதனால பேசினான். அப்ப கோவம் வந்துச்சுன்னா அரக்கனா மாறிடுவாரா? ஒருவேளை என் சைட்ல ஏதாவது நான் தப்பு பண்ணிருக்கலாம், அதுக்காக என்ன அப்படி பேசினானே தவிர அரக்கன் எல்லாம் சொல்லாத. என்கிட்ட பேசின மாதிரி உன்கிட்டயும் பேசுவான்னு நீயே நினைச்சிட்டு இருக்காத. அப்புறம் உனக்கு சாம் வேணான்னு வேண்டான்னு சொல்றத உன்னோட விருப்பம். ஆனா சாம் என்ன கட்டிக்கணும் நீ டாடிக்கு கால் பண்ணுவ, அது உன்னோட விருப்பம் தானே. எங்க பாரு ஷெரின், அங்கிள் ஆசைப்பட்டதுனால கால் பண்ணேன். ரிலாக்ஸ். சும்மா உன்கிட்ட கொஞ்சம் ஜாலியா பேசலாம் தான். என்கிட்ட கேட்டா சாம் எனக்கு வேண்டான்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த காரணமும் இல்ல. சோ என் டாடி ஆசை தான் என்னோட ஆசையும். அப்ப சந்தோஷமா போய் கல்யாணம் பண்ணிக்கோ. தேங்க்யூ லப்பர் எனக்காக விட்டு கொடுத்ததுக்கு. கீழே சாம் கிட்ட சாமோட முடிவை கேட்க போறாங்களாம். அவர் வாயால என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அவர் சொல்வார்லாம். அதை கேட்கறதுக்காக தான் நானும் வெயிட்டிங். சோ அவர் வாயால என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றத கேட்டுட்டு உன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எதுவும் இல்ல. இசை, எங்க கல்யாணத்துக்கு நீ தான் முன்ன நின்னு எல்லா வேலையும் செய்யணும். கண்டிப்பா. ஓகே. அப்புறம் அஞ்சு என்னோட ஃப்ரெண்டு தான். யாரு? அஞ்சு உன்னோட ஆபீஸ் ஃப்ரெண்ட், என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட். எனக்கும் எங்க கல்யாணம் ஓ சார்பிலேயே நடக்கணும்னு ஆசை. பார்த்தா என் பொண்ணு சொன்ன மாதிரியே உனக்கு நான் ஒரு நாள் டைம் கொடுத்துட்டேன். இசைக்கு நீ வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டா. உன்னை வேற இந்த பொண்ணுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. என் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வச்சு என் பொண்ணு கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருப்பா. எந்த அப்பனுக்கும் பொண்ணோட சந்தோஷம் தானே முக்கியம். சொல்லு சாம், என் பொண்ணை கட்டிக்க உனக்கு சம்மதமா? உன் அப்பா அரசு கிட்ட போய் கேட்டேன் நேத்துக்கே. அவரை எதுவா இருந்தாலும் சாம் கிட்ட கேட்டுக்கோங்க. சாம்க்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லைனா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவனுக்கு விருப்பம்னா எங்க வீட்டுக்கு மருமகளா ஷெரின் வரதுல எங்களுக்கும் சந்தோஷம் அப்படின்னு தான் பேசினாரு. இந்த வீட்டுல உள்ளவங்களாம் உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டாங்க. நீ ஷெரினை கட்டிக்கிறதுக்கு சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா நாங்க தைரியமா கல்யாண வேலையில இறங்குவோம்ல. ஏன்னா அன்பு, நான் சொல்றது சரிதானே? சாம்க்கு ஷெரினை கட்டிக்க விருப்பம்னா அது எனக்கும் சந்தோஷம் தானே அங்கிள். சொல்லு சாம், இப்ப நான் என் பொண்ணு உன் வீட்டுல உள்ளவங்க இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் உன் ஒருத்தனோட சம்மதத்துக்காக தான் வெயிட்டிங். நீ எல்லாரும் முன்னாடியே பாட்டுன்னு புடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற வார்த்தையை சொல்லிட்டேன்னா நாங்க அடுத்த கட்ட வேலையில இறங்குவோம்ல. சாம், அதான் அவ வேண்டான்னு சொல்லிட்டாளா? உன் மனசுல என்ன தோணுதோ அது சொல்லு. குணத்துல ஷெரின் தங்கம், அதனால நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுக்கண்ணா. சொல்லு சாம். இதுல நான் சொல்றதுக்கு என்ன அங்கிள் இருக்க? நீ தானப்பா சம்பந்தப்பட்டவன், உன் முடிவு இதுல முக்கியம்ல. விக்கி அங்கிளுக்கும் தாத்தாக்கும் உங்களுக்கும் எனக்கு ஷெரினை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல சம்மதம்னா உங்க விருப்பம் அங்கிள். என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் விக்கி அங்கிளுக்கும் என்னால விரிசல் வந்துடக்கூடாது. அப்பா, கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடலாம். எங்க சந்தோஷம் தான் ஓ சந்தோஷம் சொல்லிட்டலாம். இது போதும். எங்க பாரு, இப்பவே டேட்டை குறிச்சிடலாம். சர்ச்ல வச்சு மிக பிரம்மாண்டமா கல்யாணத்தை வைக்கலாம். உங்க விருப்பம் அங்கிள். டாடி, என்னம்மா? நான் பேசலாமா? நீ தான் எப்பவோ சொல்லிட்டியம்மா உன் கல்யாண விஷயத்துல டாடி நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு எனக்கு சம்மதம். என் மனசுல வேற எந்த பையனும் இல்ல. சோ உங்க ஆசைதான் என் ஆசைன்னு அப்பவே சொல்லிட்டியம்மா. சொல்லிட்டேன் டாடி, இருந்தாலும் நான் பேசலாமா?
சரிம்மா, உன் கருத்து சொல்லக்கூடாதுங்கிற அளவுல நான் உன்னை வளர்க்கவே இல்ல. எந்த இடத்துலயும் தைரியமா உன் கருத்தை நீ வைக்கலாம். நான் சாம் கிட்ட தான் பேசணும். ஆ, பேசுமா. தனியா கூட்டிட்டு போய் வேணாலும் பேசு. தனியா கூட்டிட்டு போய் பேசுறதுக்கெல்லாம் எதுவும் இல்ல டாடி. எனக்கு எல்லார் முன்னாடியும் தான் பேசணும். என்ன சொல்லுங்க? ஒரே கேள்விதான். அந்த கேள்விக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா இப்பவே உங்க கையால தாலி வாங்குறதுக்கு எனக்கு சம்மதம் தான். நீங்களும் இசையும் காதலிச்சீங்க, எல்லாம் ஓகே. இந்த போக போக சரியாகிறோம். இசைக்கு பிடிக்கல, ஆனா என் மனசுல இப்பவும் இருக்கா. கொஞ்ச நாளையில அழிச்சிடுறேன், போக போக சரியாகிறோம். குடும்பத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். இந்த பேச்செல்லாம் இந்த ஷெரின் கிட்ட ஆகாது. ஒரே வார்த்தை, இப்பவே இந்த செகண்டே நீங்க காதலிச்ச பொண்ணு இசை அவளை வச்சிருந்த அதே இடத்துல என்ன வைக்க முடியுமா? அது இங்க பாருங்க சாம், இந்த போக போக சரியாகிறோம், போக போக எரேசர் வச்சு அழிச்சிடுறேன். 2 அங்கிளுக்கு சண்டை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த காரணம் எல்லாம் இந்த ஷெரினுக்கு தேவையில்ல. இப்பவே இந்த செகண்டே உங்க மனசுல இருக்க இசையை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு என்ன அதே இடத்துல வைக்க முடியுமா? அதே இடத்துல என்ன வைக்க முடியும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இந்த இடத்துலயே நீங்க எனக்கு தாலி கட்டினாலும் நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். சொல்லுங்க சாம். சொல்றதுன்னா வாயால சொல்லக்கூடாது. இந்த செகண்டே இசை என் மனசுல இருந்து தூக்கிட்டேன். அவளை வச்சிருந்த மனசுல ஒண்ணு வைக்கிறேன்னு உங்களுக்கு அப்பா அம்மாவோட முக்கியம் உங்க ஃப்ரெண்ட் அன்பு. அவர் தலை மேல கைய வச்சு சொல்லுங்க, இந்த செகண்டே உங்க கையால தாலி வாங்கிக்கிறேன். என்னால அது முடியாது. காரணம்? அவளை வச்ச மனசுல என்னால வேற யாரையும் வைக்க முடியாது. அப்ப உங்க விருப்பம்னு சொன்னீங்க. என்னால தரையங்களுக்கும் விக்கி எங்களுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த விரிசலும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். சாம் கண்ணா, சத்தியமா அங்கிள், இந்த ஜென்மத்துல அவளை வச்ச மனசுல வேற எந்த பொண்ணுக்கும் இடம் இல்ல. ஒருவேளை உங்க பொண்ணை நான் கட்டிக்கிட்டேன்னா உங்க பொண்ணு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து என்னால பாத்துக்க முடியும். ஆனா காதலை கொடுப்பியான்னு கேட்டா என்னால எப்பவும் முடியாது அங்கிள். ஏன்னா என் மனசு ஃபுல்லா அவ மட்டும் தான் இருக்கா. இங்க இந்த ஜென்மத்துல அவளுக்கு மட்டும் தான் அங்கிள் இடம். அவளுக்கு என்ன பிடிக்கலங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ற அளவுக்கு நான் மத்த பசங்கள மாதிரி இல்ல. அவளுக்கு என்ன பிடிக்கல அங்கிள். அவ காதலிக்கலையே தவிர என் மனசு ஃபுல்லா அவதான் இருக்கா. அதை யாராலையும் மாத்த முடியாது. உங்க பொண்ணு ஆசைப்படுறதை என்னால வாங்கி கொடுக்க மட்டும் தான் முடியும். உங்க பொண்ணுக்கு காதல கொடுக்க முடியாது. என்ன சாம் இப்படி பதில் சொல்ற? டாடி, என்ன ஷெரின்? இதுதான் உண்மை. நான் இங்க வரதுக்கு முன்னமே எனக்கு தெரியும் சாமால இசையை மறக்க முடியாது அப்படின்னு. இருந்தாலும் நீங்க கூப்பிட்டதை எதுக்காக வந்தேன் தெரியுமா? இத உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான். எனக்கு ஒரு அளவுக்கு அறிவு வந்த நாளையில இருந்தே சாம் உனக்கு தான், சாம் உனக்கு தான் நீங்க வீட்டுல பேசிட்டு தான் இருந்தீங்க. அப்பெல்லாம் எனக்கு எந்த ஐடியாவும் சாம் மேல வந்ததே இல்ல. அப்புறம் நீங்களே ஒரு நாள் வந்து சொன்னீங்க இசைக்கு சாம புடிச்சிருக்கான். இதுக்கு நடுவுல சாம் வீட்டுல போய் ஒன்னு சாம்க்கு கட்டி வைக்கலாம் நான் பேசுறது தப்பா போயிடும், அதனால விக்கிக்கும் எனக்கும் தான் மனஸ்தாபம் வரும் அப்படின்னு நீங்களே அதை விட்டுட்டீங்க. மறுபடியும் நீங்களே வந்து சொன்னீங்க இசையும் சாமும் பிரிஞ்சுட்டாங்க, அதனால உனக்கு சாம் தான் அப்படின்னு. மனசுல நான் ஆசையை வளர்த்துட்டேன்லமா. டாடி, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்பவும் சொல்றேன், என் கல்யாண விஷயத்துல முழு பொறுப்பே உங்ககிட்டே நான் ஒப்படைச்சிட்டேன். நீங்க பாக்குற மாப்பிள்ளையே தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். எனக்கு யார் மேலேயும் காதல் வரலதான். அதுக்காக காதலுக்கு நான் எதிரி இல்ல. எப்போ சாம இசையும் காதலிக்கிறாங்கன்னு நீங்க வந்து சொன்னீங்களோ அப்பல இருந்து நீங்க பண்ற விஷயம் எல்லாம் எனக்கு சிரிப்பு மட்டும் தான் வந்துட்டு இருந்த. சாமால அவர் மனசுல வேற எந்த பொண்ணையும் வைக்க முடியாதுன்னு நான் எப்பவோ புரிஞ்சுக்கிட்டேன். எங்க 2 பேருக்குள்ளே போன் கான்டாக்ட் மட்டும் தான் இல்ல. Facebookல நான் தான் அவருக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். நான் கொடுத்ததுனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இன்ஸ்டாகிராம்ல நான் தான் அவரை ஃபாலோ பண்ணேன். அம்மாடி, மனசுல நானே எனக்கு சாம் மேல எந்த ஆசையும் இல்ல, காதலும் இல்ல டாடி. ஜஸ்ட் தெரிஞ்சவருங்கிறதுனாலதான் ரிக்வெஸ்ட் கொடுத்தனே தவிர வேற எதுவும் இல்ல. என் மனசுல காதல் அப்படி இப்படின்னு எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் கூட பேசி நான் போன் நம்பர் வாங்கணும்னு தானே ஆசைப்பட்டிருப்பேன். ஆனா சத்தியமா எனக்கு அதெல்லாம் தோணுனதே இல்ல. ஏன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு எதுலயுமே நாங்க இது வரைக்கும் ஹாய் சொல்லிக்கிட்டது கூட இல்ல. பாக்கும்போது சிரிக்கிறது அவ்வளவுதான். அதை தாண்டி அவர் மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. இதுல நேத்துக்கு இசைக்கா சாம்க்கு சண்டை நடந்துதான். அவங்க போன் பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா, உடனே நீங்க பேசி முடிக்கிறதுக்கு வந்துட்டீங்க. சாம் உங்களுக்கு பர்சனலா பிடிக்குங்கிறதுக்காக அவர் மனசை புரிஞ்சுக்காம விட்டுட்டீங்க. அத உங்களுக்கே புரிய வைக்கிறதுக்காக தான் உங்க கூட வந்தேன். அவர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சது கூட விக்கி எங்களுக்கு உங்களுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த விரிசலும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். சாரிங்க, என்னால எந்த இடத்துலயாவது நீங்க காயப்பட்டிருந்தீங்கன்னா. ஹலோ, இந்த சாரி பூரி இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க சாம், வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையில ஃப்ரெண்டுக்காக, அம்மாக்காக, அங்கிள்காக அப்படி இப்படின்னு உங்க வாழ்க்கையை வீணடிச்சிடாதுங்க. புரியுது. என்ன டாடி, இனிமே சாம் உனக்கு தான், இசை வேண்டான்னு சொன்னால்னா சாம் உனக்கு தான் அப்படின்னு வீட்டுல வந்ததுக்கு பிறகு புலம்ப மாட்டீங்களே? உன் கல்யாண விஷயத்துல சாம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா மனசுல இசையை வச்சுட்டு உன்ன கல்யாணம் பண்ணானா என் பொண்ணு உன் வாழ்க்கை சீரழிஞ்சிடும். டேய், நீ என்ன இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியா? நீ அவளை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிக்கலனா நான் விக்கி கூட சண்டை போட்டுருவேன். விக்கிக்கு எனக்கு சண்டை வந்துடும், விரிசல் வந்துடும் நினைச்சிட்டியா? உனக்கும் அன்புக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு உண்மையோ அதை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் எனக்கும் விக்கிக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்.
நீ என் பொண்ண வேண்டான்னு சொன்னதுக்காக எல்லாம் நான் என் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுருவானா? தேங்க்ஸ் அங்கிள். என்ன புரிஞ்சுக்காம போயிருவீங்க. நான் ஆசைப்பட்டதான் நடக்கல. அங்கிளுக்கும் உங்களுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்ல விரிசல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சம்மதிச்சனே தவிர. சரிடா, இந்த பேட்சை இதோட முடிச்சிடலாம். ஷெரின், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் அதை முடிச்சிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் வீட்டுக்கு. சரி டாடி. அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே? எதுக்காக வேண்டான்னு சொன்ன? உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துட்டு இருக்க. அன்பு, எப்பேற்பட்ட நல்லவங்களா இருந்தாலும் நம்ம பண்ற ஒரு தப்பு நம்ம கேரக்டரையே தப்பாக்கிறதெல்லாம் 26 வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கையே தப்புங்கிற மாதிரி காட்டிட்டுடா. ஏய், மத்தவங்க சொன்னா நீ கெட்டவனாயிருவியா? இல்லடா, எப்பவுமே மத்தவங்க காயப்பட்டுறக்கூடாது, என்னால மத்தவங்க கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு பார்த்துதான் எல்லாமே செய்வேன். இருந்தாலும் அவன் தங்கச்சி என்னால காயப்பட்டுட்டா. அவளை திட்டின ஒரு காரணத்தை வச்சு சாம்ங்கிற பையனே கெட்டவன் ஆயிட்டான்ல. டேய், நீயா அப்படி நினைச்சிட்டு இருக்காத. அவளை திட்டினோன்னா நீ கெட்டவன் ஆயிருவியா? இல்லடா, இந்த உலகத்துல நல்லவங்கன்னு பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா அதுவே தப்பானவன், பொம்பளை பொறுக்கி, பொண்ணுங்களை மதிக்காதவன்னு பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இவ்வளவுதான் இந்த உலகம். டேய், பைத்தியக்காரனாட்டம் பேசாத. விட்ரா, நம்ம குடிச்சாலும் வீட்டுக்குள்ளே குடிச்சிட்டு நமக்குள்ளே சிரிச்சுப்போம். எந்த பொண்ணுங்க கான்டாக்டும் என்கிட்ட இல்ல. அப்பவும் தங்கச்சிக்கு என்ன பிடிச்சிருந்து 2 நாள் திட்டிட்டேன். என் கேரக்டரே தப்பாயிடுச்சுலாம். இந்த சாம் கிழமை தப்பானவன். என்னடா சொன்னா? சாம் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு ஒரு அங்கிள் கிட்ட சொல்லியிருக்காளா? என் மச்சான் நான் அந்த அளவுக்கு கொடுமைக்காரனா? இங்க போடுறான். அவள்னால நீ அழுறத இதோட நிப்பாட்டு. நீ கஷ்டப்படும் போது எனக்கு கஷ்டமா இருக்க. விட்றான். எப்ப அவ அங்கிள் கிட்ட சாம் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொன்னாலும் அப்பயே முடிவு பண்ணிட்டேன்டா, இனிமே அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு. நான் அவகிட்ட பேசுறது, விளையாட்டுத்தனமா நீ எனக்கு தான் பேசுறது, இது எல்லாமே அவளுக்கு தொல்லையா தான் இருக்கு. டேய், அததான் விடுன்னு சொல்றேன் எல்லாம். விட்டுட்டேன் அன்பு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன ஹெல்ப் பண்ணலாம் கேக்குறேன்? இப்போ இசை என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. அவகிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும்டா. ப்ளீஸ், அதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுக்குறியா? அவகிட்ட இனிமே காதல் மண்ணாங்கட்டின்னு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா 10 நிமிஷம் பேசிட்டு வரேங்கிறேன். அன்பு, சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் நீ என்கிட்ட சாம் நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு அரசு மாதிரி என்கிட்ட ஆர்டர் போட்டதும் கிடையாது. என்கிட்ட நான் இதைதான் பண்ணணும்னு நீ எதிர்பார்த்ததும் இல்ல. எனக்கு எது தோணுதோ அதை நான் பண்ணலாம். முத தடவையா அவ பின்னாடி போக கூடாதுன்னு சொல்லியிருக்க. கண்டிப்பா அது என் நல்லதுக்காக தான் இருக்கும். ஆனா ப்ளீஸ்டா, எனக்கு பேசணும். 10 நிமிஷம். நான் பேசுற அந்த 10 நிமிஷத்துல கண்டிப்பா என்ன ஏத்துக்கோன்னு அவகிட்ட கேட்க மாட்டேன். என் காதல் உனக்கு புரியலையான்னு கேட்க மாட்டேன். எனக்கு 10 நிமிஷம் பேசணும்டா, ப்ளீஸ். சரி, ஓகே, தாராளமா போய் பேசு. நீ பேசிட்டு வந்ததுக்கு பிறகு எனக்கு உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்கிட்டயா? நீ சொல்ல, அதுக்கு பிறகு நான் போய் இசையை பாக்குறேன். இல்லடா, இது நீங்க மதுரைக்கு போயிட்டு வந்தீங்களா, அப்பவே நான் எடுத்த முடிவுதான். அப்பவே சொல்லிருப்பேன். சரி, ஓகே, கொஞ்ச நாள் கூட பாக்கலான்னு தான் விட்டுட்டேன். நீ இப்ப போய் பேசு, அப்புறமா நான் உன்கிட்ட என்னன்னு சொல்றேன். சாரி சார், தெரியாம அடிச்சிட்டேன். பரவாயில்லங்க. நீங்க யாரு? ஹலோ, அத நான் கேட்கணும், நீங்க யாரு அப்படின்னு. ஏன்னா இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் எனக்கு தெரியும். உங்களை தான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இந்த வீட்டுக்கு புதுசு நீங்க தான். நான் புதுசெல்லாம் இல்லங்க. வித்யாவை நான் தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ஓ, வித்யாவோட ஹஸ்பண்டா நீங்க? சாரி, உங்க கல்யாணத்துக்கு நான் வரலையா, அதான் உங்களுக்கு தெரியாது. ஓகேங்க. அன்பு உள்ளதானே இருக்காரு? ஆமா, உள்ளதான் இருக்காரு. ஆமா, நீங்க? நான் ஷெரின். ஓ, காலையில இருந்தே ஷெரின் பேச்சு தான் இங்க போயிட்டு இருக்கு. அந்த ஷெரின் நீங்க தானா? ஆமா, நான் தான். ஓகேங்க. அப்புறமா பாக்கலாம். அப்புறமா பாக்கலாம்னா? சீக்கிரமா பாக்கலாம். நான் வரேன். சரிங்க. நல்ல வேலை குரு, ஷெரின் மனசுல அத்தா மேல எந்த ஆசையும் இல்ல. அதனால பிரச்சனை இதோட முடிஞ்சுது. ஒருவேளை அவங்க மனசுல அத்தா மேல ஏற்கனவே ஒரு ஆசை இருந்திருந்தனா அவ்வளவுதான். ப்ரோவால ஷெரினை மனசார ஏத்துக்கவும் முடியாது. இவங்க பண்ணி வச்ச வேலைனால அந்த பொண்ணோட வாழ்க்கையும் கேள்விக்குறியா போயிருக்கோம். வாங்க ப்ரோ. உள்ளதானே இருக்கா? ஆமா, உள்ளதான் இருக்காங்க. அழுதுட்டே இருக்காங்க. அழுதுட்டு இருக்காளா? ஏண்டா, உன் ஃப்ரெண்டு சந்தோஷமா தானே இருக்கணும். சரி, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். ப்ரோ, இந்த நிலைமையில பயப்படாதடா. நான் யாரையும் தொந்தரவு பண்றதுக்காக எல்லாம் போகல. அவளோட அண்ணன் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் பாக்குறதுக்கு. என்ன புதுசா கதவெல்லாம் தட்டுறாரு? யாரு? சாம். உள்ள வா சாம். என்னடா புதுசா கதவெல்லாம் தட்டிட்டு போறாரு? நான் எத்தனையோ நாள் பாத்திருக்கேன். நீ இருந்தாலும் சரி, நான் இருந்தாலும் சரி, இதே ரூமுக்கு போகும்போது அவரு டோர் தட்டி நான் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு புதுசா கதவெல்லாம் தட்டிட்டு போறாரு. இன்னையில இருந்து அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு. அவர் மனசுல இசை இருந்தாலும் ஃப்ரெண்டோட தங்கச்சி தானே, அதான் கதவு தட்டிட்டு போறாருன்னு நினைக்கிறேன். சாமத்தான் எப்பவும் ஜாலியா துருத்துருன்னு பேசிட்டே இருப்பாரு. அவரை இப்படி உடஞ்சு போய் பாக்குறதுக்கு மனசே கஷ்டமா இருக்கு. உள்ள வா சாம். என்ன புதுசா கதவெல்லாம் தட்டிட்டு உள்ள வர?
அம்மா நீ என் ஃப்ரெண்டோட தங்கச்சிலாம் உன்கிட்ட பேசணும்னா உன் ரூம்க்கு வரேனா மத்த அவன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அவன்கிட்ட கேட்டுட்டேன். ஒரு பொண்ணு ரூம்குள்ள 3வது மனுஷன் நான் வரணும்னா கதவை தட்டி உள்ள வரட்டுமான்னு கேக்குறது தானே நாகரிகம். இது வரைக்கும் நல்ல ஆம்பளையா நடந்துக்கலனா இனிமேலாவது நல்ல மனுஷனா நடந்துக்கணும்ல. அப்படியெல்லாம் இல்ல சாம். அப்படிதான் இசை. உன்கிட்ட நல்ல ஆம்பளையா நடந்துக்காம உன்னை தப்பா பேசிட்டேன்ல. உன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலாங்கிறதுக்காக தான் வந்தேன். சொல்லு. அம்மா நீ ஏன் அழற? நல்ல முடிவை தான் எடுத்திருக்க. அதுக்கப்புறம் நீ ஏன் அழணும்? நீ எடுத்திருக்க முடிவு உனக்கு சந்தோஷத்தை தானே தரணும். அதை விட்டுட்டு எதுக்கு அழுத்துட்டு இருக்கன்னு தெரியல. நீ ஷெரினை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்னு தானே நான் தொராங்களுக்கு கால் பண்ணேன். என்னால விக்கி அங்கிளையும் துராங்களையும் யோசிச்சு பெரியவங்களுக்காக ஷெரினை கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனா ஷெரின் கூட சந்தோஷமா இருக்க முடியுமான்னு கேட்டா அது என்னால முடியாது. ஏன் சாம், அவ்வளவு அழகா தானே இருக்கா. காதல் அழகு மட்டுமே பார்த்து வரதுன்னு உனக்கு யாரோ தப்பா சொல்லிருக்காங்க இசை. காதல் 2 மனசு சம்பந்தப்பட்டது. என் மனசுல இருக்க என் காதலிக்கு முன்னாடி உலக அழகியே வந்து நின்னாலும் என் காதல் மட்டும்தான் எனக்கு சந்தோஷம். என்ன இப்படி வார்த்தையால பேசி கொண்டுட்டு இருக்கேன். ஐயோ சாரி இசை. நான் உன்னை காயப்படுத்தணுங்கிறதுக்காக இங்க வரல. உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் வந்தேன். பழச கலர்றதுனால எதுவும் நடக்க போறது இல்லையே. என்ன பேசணும்? நீ எதுக்காக அழற? நீ எடுத்த முடிவுல உனக்கு சந்தோஷம் தானே கிடைக்கணும். என்னமோ அழறேன். நீ வந்த விஷயத்த சொல்ல. ஒன்னும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இசை. எத்தனை தடவை என்ன மன்னிச்சுக்கோன்னு கேட்டாலும் நான் உன்னை பேசினது மன்னிக்க முடியாத தப்புதான். நேத்துக்கு மொத்த குடும்பமும் உன்னை திட்டினதுக்கு ஒருவேளை நான் காரணமா இருந்தா என்ன மன்னிச்சிரு. சாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு நீ என்ன தப்பா பேசினதா ஈஸியா எடுத்துக்க முடியல. ஆம், என்னால புரிஞ்சுக்க முடியுது இசை. எந்த காரணத்தை சொன்னாலும் நான் பண்ண தப்ப நியாயப்படுத்த முடியாது. இது நாள் வரைக்கும் என் மனசை நீ புரிஞ்சுக்கணும், என் காதலை ஏத்துக்கணும் தான் ட்ரை பண்ணேன். பட் முடிவெடுக்கிறது உன் கையில தானே. நீ என்ன முடிவெடுத்திருந்தாலும் அதுக்கு நான் கட்டுப்பட்டு தான் ஆகணும். நீ என்ன தப்பா பேசுனதுக்கான காரணம் நீ ஆம்பளைங்கிறதுனால தானே. இவகிட்ட என்ன வேணாலும் பேசலாம், மறுபடியும் மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவாங்கிறதுக்காக தானே. இசை, எந்த இடத்துலயாவது நான் ஆம்பள, நீ பொண்ணு, நான் அடக்கி ஆள்றவன், நீ அடங்கி போறவன்னு அது இதுன்னு தத்துவம் பேசியிருக்கனா? நீ நினைக்கலாம் உன் காதல நீ என்கிட்ட சொன்னதுனால உன்னை சீப்பா நினைச்சு இவதானே நான் அப்படி பேசினதா நீ நினைச்சிருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா பொண்ணுங்களுக்கு அவங்க காதல தெரிவிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உன் காதல அப்ப நான் வேண்டான்னு சொன்னதுக்கான காரணம் நீ பொண்ணுங்கிறதுனால இல்ல, நீ என் ஃப்ரெண்டோட தங்கச்சிங்கிறதுனாலதான். மத்தபடி ஆம்பளைங்களுக்கு நிகரான எல்லா ரைட்ஸும் பொண்ணுங்களுக்கும் இருக்கு. நீ என்ன வேண்டான்னு சொன்னதும் உன் மேல எனக்கு கோபம் எல்லாம் இல்ல இசை. உன் பாயிண்ட்ல நான் பண்ணது தப்பு. ஏன் நானே சொல்றேனே, நான் பண்ணது பெரிய தப்பு. எந்த காரணத்தை சொல்லியும் அதை நியாயப்படுத்த முடியாது. ஆனா ஷெர்னை கல்யாணம் பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்ச பாத்தியா, அது ரொம்ப தப்பு. கண்டிப்பா என்னால சந்தோஷமா இருக்க முடியாது இசை. உன்னை எப்பவுமே பட்டர்ஃபிளை மாதிரி பறக்க விட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அப்பவும் இப்பவும் எப்பவும் உன் சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். உன்னை கண்ட்ரோல் பண்ணி அடக்கி அடிமைப்படுத்தி நான் ஆம்பளைங்கிற கெத்த உன்கிட்ட காமிக்கணும், அப்படி நான் சந்தோஷப்படணும்னு என்னைக்குமே நான் நினைச்சதில்ல. சாரி, ஏதோ ஞாபகத்துல உன் கண்ணீரை நான் தொடச்சு விட்டுட்டேன். இசை, பொண்ணுங்க கண்ணீருக்கு வேல்யூ அதிகம். அது தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாத. தகுதியான ஒருத்தங்களுக்காக கண்ணீர் விடுறதுல நியாயம் இருக்கு. எந்த தகுதியுமே இல்லாத ஏன் முன்னாடி அழுது உன் கண்ணீரை வேஸ்ட் பண்ணாத. அது என்னமோ இப்பதான் நீ என்கிட்ட என் காதல சொன்ன மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னென்னமோ நடந்து இப்போ நம்ம சேரவே முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம்ல. நானு என்னமோ பேசணும்னு வந்தேன், ஆனா என்னமோ பேசிட்டு நிக்கிறேன் பைத்தியக்காரன் ஆட்டம். எதுக்கு வந்தேன்னா, நான் பண்ண தப்புக்கு நான் வேண்டான்னு சொல்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அன்பு கை காட்டி உனக்கு தங்கச்சிங்கிற பாசம் கொஞ்சம் கூட இல்லன்னு கேட்ட பாத்தியா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவனுக்கு உன் மேல ரொம்ப பாசம் அதிகம். எப்படி இவ்வளவு நாளா துரை அங்கிள் எனக்கு ஷெரினை கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவர் ஆசைனால அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு பயந்தாரோ, அதே மாதிரி எனக்கும் உனக்குமான காதல் பிரச்சனைனால அன்புக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்ல விரிசல் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சான். அதனாலதான் நீ எதுனா தப்பு பண்ணா உன்கிட்ட உரிமையா திட்டுறான், கோவப்படுறான். நான் உன்னை தப்பா பேசினாலும் வார்த்தையை விடாம பேசாம அவன் அமைதியா இருந்ததுக்கு காரணம் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அவனுக்கு நான் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு நீயும் முக்கியம். நம்ம 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு அவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இன்னொன்னு இசை, நம்ம காதல் ஆரம்பிச்ச நாளையில இருந்து இதனால 3வதா யாரும் பாதிக்கப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக தான் நீ என்ன வற்புறுத்தினதான். அன்புகிட்ட போய் உன் தங்கச்சி என்ன காதலிக்கிறேன்னு சொல்றா அப்படின்னு ஓப்பனா அவன் கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா இதனால அன்புக்கு எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. விஆர் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் இருக்க அந்த பந்தத்துக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அன்பு கிட்ட முதையே போய் சொல்லிட்டேன். அன்பு இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் என் வீட்டுக்குள்ள வந்து என் தங்கச்சி மனசையே கெடுத்துட்டேடா, வெளியே போடா நாய் என்ன செருப்பால் அடிச்சு துரத்தி இருப்பாங்க. நம்பி உன்னை வீட்டுக்குள்ள விட்டதுக்கு என் வீட்டுக்கே துரோகம் பண்ண நினைச்சிட்டியடான்னு செருப்பால் அடிச்சு துரத்தி இருப்பாங்க. ஆனா என் ஃப்ரெண்டு நம்ம சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைச்சான். அவனுக்கு நீ வேற நான் வேறன்னுலாம் இல்ல, நம்ம 2 பேருமே முக்கியம். அவனை பத்தி நீ தப்பா எதுவும் நினைச்சிடாத. எப்பவுமே நம்ம 2 பேர்னால
நடுவுல யாரும் பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன். நல்ல வேளை ஷெரினுக்கு என் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லாததுனால ஷெரின் இதுல பாதிக்கப்படல. ஆனா துரை அங்கிள் அவருக்கு என்ன மருமகன் ஆக்கலான்னு ஆசைப்பட்டு வந்திருப்பாரு. அவர் மனசை உடைச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, அஞ்சுவோட மனசு தெரிஞ்சோ தெரியாமலோ அஞ்சுவோட மனசும் கஷ்டப்படுறதுக்கு நான் காரணமா இருந்திருக்கேன். அவகிட்ட நான் வெளிக்காட்டாம இருந்திருந்தாலும் அவ மனசுல என்ன இருந்துன்னு அவ கண்ணை பார்த்தே நான் எப்பவோ புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நமக்காக விட்டு கொடுத்தா. இசை, வீட்டுல என்கிட்ட நீ என்ன மாதிரி பேசினாலும் எப்படி நடந்துக்கிட்டாலும் நான் கோவப்பட்டிருக்கவே மாட்டேன். ஆபீஸ்ல அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டப்போ உன் பேருக்கும் எந்த களங்கமா வந்துடக்கூடாதுன்னு கிறுக்குத்தனமா பேசிட்டேன். என்னை ஏத்துக்கணும்னு எல்லாம் இல்ல, இப்ப என்னை ஏத்துக்கோன்னு சொல்றதுக்காக நான் வரல. என்னைக்காவது நான் பண்ண தப்பா மன்னிக்க முடிஞ்சா மன்னிச்சிடறேன். வேற நம்ம என்ன பேச வந்தது இதுதான் இசை. அன்புக்கு உன் மேல ரொம்ப பாசம் இருக்க. தயவு செஞ்சு இனிமே உனக்கு உன் ஃப்ரெண்டு முக்கியமா நான் முக்கியமானலாம் கேட்டுறாத. இந்த மம்முத கிறுக்கு தீருமா, அடி மந்திரிச்சு விட்ட கோழி மாறுமாய மயக்கத்தை தீத்து வச்சு மன்னிச்சிருமா. சந்திரனும் சூரியனும் சுத்தி ஒரு கோட்டில் வருகுதே, சத்தியமும் பத்தியமும் இப்ப தலை சுத்தி கிடக்குதே. ஓ உசுரே போகுதே உதட்ட நீ கொஞ்சம் சுழி கையில. மாம தவிக்கிற மடி பிச்சை கேட்கிற மனசு தாடிய மணி குயில. நீ எதுக்கு அழுறன்னு தான் எனக்கு புரியல. நீ எடுத்த முடிவுல நீ சந்தோஷமா தானே இருக்கணும். ஒருவேளை அன்பு உன்னை திட்டினதுக்காகவா? அவன் ஏதாவது பேசி என் ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சிடக்கூடாதுன்னு பேசியிருப்பான். மத்தபடி உன் மேல நிறைய பாசம் இருக்க. சாம், பேசிட்டேன்டா. 10 நிமிஷம் கொடுத்த, எனக்கு 5 நிமிஷம் தான் தேவைப்பட்டுச்சு. ஓகேடா, உன்கிட்ட நானும் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன்லாம். இந்த புடி. அன்பே, என்னது இது? சாம், இது உன்னோட பாஸ்போர்ட், அப்புறம் உன்னோட ஃபிளைட் டிக்கெட். ஃபிளைட் டிக்கெட்டா? ஆமாண்டா, நாளைக்கு 5 மணிக்கு உனக்கு ஃபிளைட். ப்ராஜெக்ட் சம்பந்தமா எங்கேயாவது வெளியே போறேனா? சென்னை மதுரை எங்கேயாவது தானே இருக்கும். நான் கார்லயே போயிட்டு வரலாம் அன்பு. இல்லடா, இது சென்னை மதுரை இல்ல. நீ நாளைக்கு 5 மணிக்கு ஆஸ்திரேலியா கிளம்புற. எனக்கு ஆமாண்டா, நான் போய் சொல்லலாம். வேணா இந்த அப்படி பாரு நீ. மச்சான், என்னடா இதுன்னா நாளைக்கு 5 மணிக்கு உனக்கு ஃபிளைட், நீ ஆஸ்திரேலியா கிளம்புற. புரியல. அது ஒண்ணும் இல்லடா, உங்க 2 பேரையும் மதுரைக்கு ஒன்னா அனுப்புனதுக்கான காரணம் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக தான். வரும்போது ஒன்னா சேர்ந்து வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்பவும் உங்க மனசு ஒண்ணு சேரல எல்லாம். அப்பவே நினைச்சேன் 2 பேரும் பாத்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப மூவ் பண்ண முடியாதுல்ல. அவளும் வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. ஒன்னாலே வேற இந்த பொண்ணை யோசிக்க முடியாது. என்னாலையும் என் ஃப்ரெண்டு மத்தவங்கள பத்தி யோசிச்சு அழுதுட்டு இருக்கிறத பாக்க முடியாது. அதான் நீ அப்பவே ஆஸ்திரேலியா போகணும்னு ஆசைப்பட்டா. அதுக்கான வேலைய சைட்ல பாத்துட்டு தான் இருந்தேன். சாம், நீ ஆஸ்திரேலியா போறதுக்கு ஒரு கம்பெனி சூஸ் பண்ணலாம். இது அந்த கம்பெனி இல்ல, நான் பாத்துருக்கிறது வேற கம்பெனி. 2 வருஷத்துக்கு நீ நினைச்சா கூட ஊர் பக்கம் வர முடியாது. புரியலடா. இங்கே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க வேண்டிய மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. அவளை பார்க்கும்போது உன் காதல ஒன்னாலே மறக்க முடியாது. நீ ஆஸ்திரேலியா போயிட்டேன்னா தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாம் எப்படியும் சும்மா இருக்க மாட்டாங்க. அவளுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க. 2 வருஷம் தாண்டி நீ வரும்போது அவளையும் மறந்துருப்ப. உனக்கு நீ இன்னொரு லைஃப் பாக்கலாம்ல. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உன்னால நிம்மதியா இருக்க முடியாது சாம். அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். அன்பு, நான் எது செஞ்சாலும் நீ எது செஞ்சாலும் என் நல்லதுக்காக மட்டும் தான் செய்வேன். அது போதும்டா. நாளைக்கு 5 மணிக்கு ஃபிளைட்னா நாளைக்கு 2 o'clock நம்ம ஏர்போர்ட் போற மாதிரி இருக்கும். நான் அருவி ஆண்டி கிட்ட எல்லாம் பேசிட்டேன். அருவி ஆண்டி கூட சொன்னாங்கடா, அவ இனிமே ஏத்துக்க மாட்டான். என் பிள்ளை இங்கே இருந்து மறுபடியும் அந்த 1 வருஷம் கஷ்டப்பட்டது மாதிரி அழுறத என்னால பார்க்க முடியாது. எங்கேயாவது போய் இதெல்லாம் மறந்து சந்தோஷமா திரும்பி வரட்டும் அப்படின்னு ஆண்டி கூட சொல்லிட்டாங்க. நல்லாம உன்னால இருக்க முடியாதுல்ல. உனக்கு பேச்சு கூட வரல இல்லடா. எனக்கு உன் சந்தோஷம் தான் சார் முக்கியம். நீ சந்தோஷமா இல்லாத போது உன்னை இங்க இருக்க வைக்க எனக்கு விருப்பம் இல்ல. இங்க பாரு, நமக்கு இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் தான் இருக்கு. 2 பேரும் இன்னைக்கு தூங்க கூடாது. மொட்டை மாடியில போய் ரொம்ப நேரம் பேசிட்டு தான் இருக்க போறோம். நீ கிளம்புறதுக்கு உனக்கு என்னெல்லாம் வாங்கணுமோ எல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிரு. எனக்கு கொஞ்ச நேரத்துல நம்ம ஷாப்பிங் போக போறோம். எனக்கும் கஷ்டமா தாண்டா இருக்கு. 2 வருஷம் நீ நினைச்சா கூட ஊருக்கு வர முடியாதுதான். பரவாயில்லடா, உன் சந்தோஷத்துக்காக சில விஷயங்களை இழந்துதான் ஆகணும். அப்புறம் நீ ஆஸ்திரேலியா போனதும் அங்கேருந்து ஒரு சிம் கார்டு வாங்கிக்கோ. அந்த நம்பரையே நீ பெர்மனண்டா யூஸ் பண்ணா போதும். இப்ப நீ வச்சிருக்க நம்பரே நீ யூஸ் பண்ண கூடாது. உன் Facebook ஐடி, உன்னோட இன்ஸ்டா ஐடி எல்லாத்தையும் மாத்திரு. சும்மா நல்லா இருக்கியான்னு கூட யாரும் உன்கிட்ட கேட்க வேண்டாம். இந்த 2 வருஷமும் உன்னை பத்தி எனக்கும் அருவி ஆண்டிக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த வீட்டுல உள்ளவங்க கிட்டே உனக்கு எப்பவாவது பேசணும்னா நான் போன் பண்ணி கொடுக்கலாம். மத்தபடி யாரும் உன்னை காண்டாக்ட் பண்ணி பழசையெல்லாம் ஞாபகப்படுத்திடக்கூடாது. அப்படின்னா மட்டும்தான் உன்னால இதுல இருந்து வெளியே வர முடியும். எனக்கு நீ எது செஞ்சாலும் அது என் நல்லதுக்காக தான் இருக்கும்.